தெரியாம வந்திருக்கும் போதே தெரியுது. தெரியுதா? தெரியுது. ஆனா இந்த மேக்கப்பை தாண்டி ஒரு டயர்டு தெரியுதே. அது வேற ஒண்ணும் இல்ல, பஸ்ல போயிட்டு வரோம்ல அந்த அசதி. மத்தபடி வேற எதுவும் இல்ல, வேலையெல்லாம் சுலபமா தான் இருக்கு. ஓஹோ, அப்படியாத்த? ஆமா மாப்ள, எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அலுங்காம குலுங்காம ஒரே இடத்துல உட்கார்ந்து பாக்குற வேலைதான். ஏமா என்னங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க வேலையை பாருங்கம்மா. சும்மா நிக்கிறதுக்கு எங்க வந்தீங்க? மெதுவா போமா, தர தேஞ்சிட போகுது. போமா, போய் வேலையை பாருமா. எங்க 2 பேருக்கும் அங்க அப்படி ராஜ மரியாதை வேற. ஓ பாரு, எங்க முன்னாடி அப்படி கை கட்டி நின்னுதான் பேசல. மத்தபடி மரியாதை நான் மரியாதை, அப்படி ஒரு மரியாதை. ஏய் என்னம்மா, என்ன பண்றீங்க? சார் கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துக்கிறோம் சார். ஆமா சார், ப்ளீஸ் சார். என்னது உட்கார்ந்துக்கிறீங்களா? ஏமா வேலை செய்ய வந்தீங்களா, உட்கார்ந்து ஓபி அடிக்க வந்தீங்களா? சார் ப்ளீஸ் சார், ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போயிடுறோம். என்னம்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம்னுக்கிட்டு இப்ப போறீங்களா இல்லையா? போய் வேலையை பாருங்க. கப்பா, அப்புறம் இந்த கூட்டுறது பெருக்குறது இதெல்லாம். என்னது கூட்டுறது பெருக்கிறதா? இல்ல இந்த கணக்கெல்லாம். ஆமா அப்படியே லட்ச கணக்குல பாத்துருப்போம். இல்ல சின்னம்மா? ஆமா கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் நம்ம தானே கணக்கு பார்த்தோம். அப்புறம் வேற நாங்க 2 பேரும் பரபரப்பா வேலை பாக்குறத பார்த்துட்டு மேனேஜர் முதல் நாளே இவ்ளோ வேலை பாக்குறீங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன்னு சொல்லி கேட்டாரு, கெஞ்சினாரு. எடுத்துக்கிட்டீங்களா? நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. வேலை பாக்குறேன்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் வேலை தான் சார் முக்கியம், அப்படி ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டோம். ஓ, இவ்வளவு நாள் நீங்க எங்கம்மா இருந்தீங்கன்னு அப்படியே மேனேஜர் அசந்து போயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். இல்ல சின்னம்மா? ஆமா. என்னால முடியலையே, என்னால முடியல சின்னம்மா. ஐயோ கையெல்லாம் வலிக்குது. அம்மா ஐயோ, எப்படி இருந்த நாம இப்படி ஆயிட்டோமே. ஐயோ தலை சுத்துதே. அங்க எல்லாமே எங்க ராஜ்யம் தான்.
ஒரு நாள் வேலை பார்த்தத பார்த்து எங்க கிட்ட பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படியா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போங்க உள்ள போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. போங்க, போமா போ. சின்னம்மா வாங்க போலாம். ஆ, ஆ. ஏங்க தள்ளுங்க. ஆ, ஐயா, முடியலடி, என்னால முடியல ஐசு. ஐயா, படியேறி போகணுமா? என்னால முடியாது. லிஃப்ட் இல்ல. நம்ம வீட்ல ஏது சின்னமா லிஃப்ட்? ஐயோ. வாங்க பார்த்து மெதுவா ஏறலாம். அட வாங்க. ஐயோ அம்மா. ஏமாமா, ம், எனக்கு என்னமோ லைட்டா இடிக்கிற மாதிரி தெரியுதே. லைட்டா இடிக்கலாமாப்ல, வெயிட்டாவே இடிக்குது. அத ஆத்தாளு மகளும் நல்லா முட்டு கொடுத்து சமாளிக்கிறாளுவ. ம். சமாளிக்கட்டும் சமாளிக்கட்டும். வேலையில இருக்கிறவனுடைய கஷ்டம் தெரிஞ்சாதானே நாளை பின்ன இவங்கெல்லாம். நாக்குல பல்லு பட பேசக்கூடாதுன்னு புரியும். படட்டும் படட்டும், பட்டாதான் இதுகளுக்கெல்லாம் புத்தி வரும். ஏலே, எல்லாம் கால கொடுமடா கனி. அம்மா, ஐயோ. அம்மா, முடியல. அப்பா, ஐயோ. இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் வலிக்குது, அந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் வலிக்குது. ஐயோ, முடியல. சின்னம்மா உடம்பெல்லாம் ரணமா வலிக்குது. ஐயோ அப்பா. ஏன் சித்தி, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன? நீங்க சித்தப்பா கிட்ட சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ராணி மாதிரி பௌசா வேலை பார்த்துட்டு வந்தவங்களுக்கா இப்படி உடம்பு வலிக்கும்? யாரு? நாங்க. ராணி மாதிரி பௌசா வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம். பொடி கூறு கட்ட குக்கரு. உண்மையிலே நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கருமாறிப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம்னு உனக்கு தெரியுமா? என்ன ஈசு சொல்ற? அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடி? என்ன நடந்துச்சு? என்ன ஈசு சொல்ற? அப்பா, ரெண்டு பேரும் இவ்ளோ கஷ்டப்பட்டா வேலை பார்த்துட்டு வரீங்க? ஐயோ பெண்டு கழண்டுருச்சுடி. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வீராப்பா வேலைக்கு போறோம்னு சொல்லிவிட்டு இப்ப வந்து நாங்க உண்மையிலே கஷ்டப்பட்டதை சொன்னா எங்களை இலக்காரமா நினைப்பாங்களேன்னு தான் எத்த விட்டு கொடுக்காம அப்படி வேலை பார்த்தோம் இப்படி வேலை பார்த்தோம்னு அடிச்சு விட்டோம். ஆமா, ஆனா உண்மையிலேயே அக்கா கழண்டு போய் வந்திருக்கோண்டி. ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? நாளைக்கு வேணும்னா நீயும் எங்களோட வேலைக்கு வந்து பாக்குறியா? அப்புறம் வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது ஈசு? அதுவும் சரிதான். ஐயோ அம்மா. ஐசு, நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைச்சுக்காத. என்ன சின்னம்மா? நாம கட்டாயமா இந்த வேலைக்கு போகணுமா? நாளையில இருந்து வரமாட்டோம்னு சொல்லிட்டு நின்னுலம்மா. ஐயோ என்ன சின்னம்மா சொல்றீங்க? ஐயோ முடியலடி. நம்மளால இந்த வேலையை தினமும் செய்ய முடியும்னு எனக்கு தோணல. பேசாம வேலையை விட்டுடலாம்.
வீட்ல இருக்கவங்க கேட்பாங்கல்ல. பரவாயில்ல போடி, என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஐயோ, என்னால இவ்ளோ கஷ்டப்பட்டுல வேலை செய்ய முடியாது அப்பா. ஆமா சின்னம்மா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. தினமும் 4 செவத்துக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தூங்கி எந்திரிச்சு ராணி மாதிரி வாழ்ந்து பழகிட்டோம். நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஆத்தாடி ஆத்தி, என்ன இது? வேலையை விடணும்னு பேசிக்கிட்டு இருக்காளுங்க. இவளுங்க வேலையை விட்டுட்டாளுங்கன்னா நம்ம எப்படி இந்த வீட்டுல எஜமானியா இருக்கிறது? இவளுங்க வேலைக்கு போனாதான் நாம ஒரு 3-4 மணி நேரமாவது இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம சந்தோஷத்தை இவளுங்க ஒரே நாள்ல கெடுத்துருவாளுங்க போல இருக்கே. விட்டுறாதடி பவுனு, இவளுகளை ஏதாவது சொல்லி வேலைக்கு அனுப்பி விட்டுற. ஏய் ஏய் ஏய், என்னடி இப்படி யோசிக்கிற? ஏன் சித்தி, உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? என்ன பின்ன என்ன சித்தி, நீங்க பாட்டுக்கு அம்பட்டு லேஸ்ல வேலையை விட போறேன்னு சொல்றீங்க. எங்களால முடியலடி, அதனாலதான் சொல்றோம். இல்ல சித்தி, இப்ப நீங்க வேலையை விட்டுட்டா அது அந்த மலர்கிட்ட தோத்து போன மாதிரி ஆயிடும்ல. ஏன் சித்தி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? போயும் போய் உடம்பு வலிக்கு பயந்துகிட்டு இந்த போட்டியில இருந்து பின் வாங்கலாமா? முன்ன வச்ச கால பின்ன வைக்காதீங்க சித்தி. அப்புறம் அவ டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவா. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அத செஞ்சு கொடு இத செஞ்சு கொடுன்னு உங்களை வேலைக்காரியாவே மாத்திடுவாங்க. அதனால நல்லா யோசிச்சுக்கோங்க. வேலைக்கு மட்டும் போகலனா நீங்க 2 பேரும் இந்த வீட்ல ரொம்ப அசிங்கப்படுவீங்க. பாத்துக்குங்க, நான் அம்பிட்டு தான் சொல்லுவேன். ஆஹா, யோசிக்கிறாளுக. இன்னும் 2 பிட்ட சேர்த்து போடு பவுனு. அதனால அந்த மலர் மூஞ்சில கரிய பூசுறதுக்காகவாவது நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, அதுக்கு மேல உங்க இஷ்டம். இவ சொல்றதும் வாஸ்தவம் தான் சின்னம்மா. இம்புட்டு தூரம் பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு இப்ப வேலைக்கு போகலன்னு சொன்னா சிரிப்பா சிரிச்சு போடுவாங்க சின்னம்மா. அதனால குறைஞ்சது 1 மாசத்துக்காவது நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். 1 மாசத்துக்கா? அதெல்லாம் இல்ல. அந்த மலர் எத்தனை நாளைக்கு வேலைக்கு போறாளோ அத்தனை நாளைக்கும் நீங்களும் போகணும். அவ்வளவுதான். ஐயோ, அப்படியாடி சொல்ற? ஆமா சித்தி. ஐயோ, ஆனா உடம்பெல்லாம் சரியான வலி வலிக்குதேடி. அதுக்குதான் நான் இருக்கேன்ல, நான் மசாஜ் பண்ணி விடுறேன். தினமும் உங்க 2 பேருக்கும் கை கால் பிடிச்சு விடுறேன். இப்ப வாங்க, எந்திரிங்க, படுங்க படுங்க. ஐயோ, எந்திரிங்க, எந்திரிச்சு படுங்க. எந்திரிங்க சித்தி. இருங்க, வர 1 நிமிஷம் இருங்க. இந்தாங்க சித்தி, இந்த ஈசு. இந்த துணிய 2 பேரும் வாயில கட்டிக்குங்க. எதுக்குடி? நான் பாட்டுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அப்பா அம்மான்னு கத்தி அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் மேல வந்துட்டாங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. அதான். ஓ, அதுவும் சரிதான். குடு குடு. கட்டிக்கங்க. இருடி. ஏ பவுனு, எங்க 2 பேருக்கும் பிஞ்சு உடம்புடி. நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்து மசாஜ் பண்ணி விடு. வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்றீங்க. நீங்க போகலனா நான் எப்படி இந்த வீட்ல ராணி மாதிரி இருக்கிறது? இன்னைக்கு மசாஜுங்கிற பேர்ல 2 பேருக்கும் அடிய போட்டுற வேண்டியதுதான்.
நாம தான் சின்னம்மா வேலைக்கு போயிட்டு இப்படி கஷ்டப்பட்டு திரும்பி வரோம். அவ நோகாம வேலைக்கு போயிட்டு அப்படியே ஹாயா ஜாலியா இருந்துட்டு வரா சின்னம்மா. ஏண்டி அவ வேலையில கஷ்டம் இருக்காதா? அவ வேலையில என்ன சின்னமா கஷ்டம் இருக்க போகுது? போர்டுல 2வது வாய்ப்பாடு எழுதி போட்டுட்டு இத 10 தடவை எழுதுங்கன்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்து கதை புக்கு படிச்சா யாரு கேட்க போறாங்க? நல்லா காலையில கிளம்பி போயிட்டு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பி வந்துருவா. இதுல என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுங்க? ஓ ஆமா சித்தி, இப்பெல்லாம் எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. யார் அவங்கள கேள்வி கேட்க போறா? அவளை சும்மா விடக்கூடாது சின்னம்மா. ஆரம்பத்திலேயே பள்ளிக்கூடத்துல அவளோட பேரை கெடுக்கணும். என்ன பண்ணணுங்கிற? எப்படியும் அவ இப்ப பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருப்பா. அவளை கூப்பிட்டு ஏதாவது வேலை சொல்லுங்க. வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் வேலைக்கு கிளம்பி போன்னு சொல்லுங்க. அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறதுக்கு எப்படியும் லேட் ஆகும். ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்த 2வது நாளே லேட்டா வந்தா ஹெட் மாஸ்டர் கேள்வி கேட்க மாட்டாரா? இந்த மாதிரி வாரத்துல ஒரு 3 நாள் பண்ணா போதும். ஸ்கூல்ல அவ பேரு கெட்டு போயிடும். இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. பவுனு போய் அவளை வர சொல்லு போ. சரிங்க சித்தி. மலரு, சொல்லுங்க அண்ணி. உங்க அத்தை உன்னை கூப்பிட்டாங்க. என்ன விஷயம்? எனக்கு தெரியாதுமா, நீ வந்து உங்க அத்தை கிட்டயே கேட்டுக்கோ. அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல நீ, எனக்கு ஆல்ரெடி ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். அதனால தான் என்னன்னு கேட்டேன். தெரியலம்மா, உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சரி நீங்க போங்க, நீ நான் வரேன். ஏய் எங்கடி அவ? வரா சித்தி, வரா. சொல்லுங்க அத்தை. ஏய்மா, மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் வீடு வாசல் எல்லாம் பெருக்காம அப்படியே வச்சிருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போ போய் வீடு வாசல் எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணு. இல்ல அத்தை, அதெல்லாம் காலையிலே பெருக்கிட்டேனே. ஏதோ காத்தடிச்சிருக்கும் போல இருக்கு, அதனால வீட்டு வாசல்ல ஒரே சத்தையும் கித்தையுமா கிடக்குது. போய் கூட்டி விடு. ஏய், உன்னதான் போ சொல்றாங்க. இல்ல அத்தை, வேலைக்கு போகணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் நானா உன்னை வேலைக்கு போக சொன்னேன்? நீ பாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற வேலை எல்லாம் செய்யாம இருந்தா எப்படி? முதல்ல வீட்டுல இருக்கிற வேலையை செஞ்சு முடி, அப்புறம் போய்க்கலாம்.